இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு அவியல் தான் பார்க்க போறோம் நம்ம. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ଆଜି ଆମ ଗୋଟେ ବଢିଆ ଭେଜିଟେବୁଲ ସବୁ ମିକ୍ସ କରିକି ଆବିଏଲ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏଠି କେରଳ ତାମିଲନାଡୁରେ ଭଲ କରିବ। ଗୋଟେ ଗୋଟେ ଷ୍ଟେଟରେ ଗୋଟେ ଗୋଟେ ଡିଫରେଣ୍ଟରେ କରିବ। ଏଇଟା ମୋର ଷ୍ଟାଇଲ ଆଉ ସିମ୍ପଲ ରହିବ। ପିଆଜ ୟୁଜ କରିବ ନାହିଁ। ବିନା ପିଆଜ ଦିନରେ ବି ଆପଣ କରିକି ଖାଇପାରିବ। ନଡ଼ିଆ ତେଲରେ କରିବା ଟାଇମରେ ଏଇଟା ବଢିଆ ରହିବ। ନଡ଼ିଆ ତେଲ ମୁଁ ନଡ଼ିଆ ତେଲ ୟୁଜ କରୁନାହାନ୍ତି, ରିଫାଇଣ୍ଡ ଅଏଲ ୟୁଜ କରୁଛି। ଆପଣ ନଡ଼ିଆ ତେଲ କରିବା ଟାଇମରେ ଟ୍ରାଡିସନାଲରେ କରେକ୍ଟ ରହିବ। ତେଲ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ସ୍ପୁନ ଜିରା, ଶୁଖିଲା ଲଙ୍କା ଦିଟା, ଟିକେ ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା, கடி பத்தா கம்பல்சரி பொக்கிப்பத்து படியா இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ணோம்னா தான் அவியல் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 1, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணியிருக்க காய் வந்து வாழைக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அப்புறம் சேப்பங்கிழங்கு, எல்லாமே தண்ணியா இல்லாத பூசணிக்காய், வெள்ளை பம்கின் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க தண்ணியா இல்லாத எல்லா காயும் போட்டிங்களானாவே நல்லா இருக்கும்। आज ମୁଁ ଏ ପରିବା ନା ସେ ପାଣି ଟାଇପର ଅଛି ନା, ସେ ପରିବା ୟୁଜ କରିବନି। ସୁଜନା ଛୁଇଁ ଆଉ କଦଳୀ, କଞ୍ଚା କଦଳୀ, ହ୍ୱାଇଟ୍ ପମ୍ପକିନ୍, ୟେଲୋ କଖାରୁ ଆଉ ସାରୁ, ମାଟି ଆଳୁ ସବୁ ଏମିତି ଲମ୍ବା ଲମ୍ବା କଟ୍ କରିକି ପକେଇ ଦଉଛି। ବାଇଗଣ ସବୁ ପକେଇକି ତେଲରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। जीरा स्मेल ଆଉ ଗୋଟେ ଗୋଟେ ଲାଷ୍ଟ ନା ଏ ଜିରା ତେଲ ସବୁ ପକେଇକି ପକେଇବ ସିଝିକି। ମୁଁ ଏବେ କରୁଛି, ସେ ଟେଷ୍ଟ ବି ବଢିଆ ଆସିବ। ସେଇଟା ପାଇଁ ଭେଜିଟେବଲ ନା ସବୁ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ଜିରା ଆଉ କଞ୍ଚା ଲଙ୍କା, ଶୁଖିଲା ଲଙ୍କା ସାଙ୍ଗରେ ମିଶିକି ରହିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ସାରୁ ସାପ ଆଉ ଜହ୍ନି ସବୁ ପକେଇବ ନାହିଁ, ସେ ସବୁ ନା ପାଣିଆ ଟାଇପର ରହିବ। ଭେଜିଟେବଲ ପକେଇବ ନାହିଁ ତ ଭଲ। ସବୁ ଭେଜିଟେବଲ ପକେଇକି ଟିକେ ପାଣି ପକେଇକି ଟିକେ ହଳଦୀ ପାଉଡର ପକେଇକି ସିମରେ ସବୁ ଭେଜିଟେବଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଭେଜିଟେବଲ ବେଶୀ ସିଝିବ ନାହିଁ, ଆମ ସନ୍ତୁଳା କରିବା ନା சேம் டைப்ல କରିବା ପାଇଁ ଦରକାର। எல்லா வெஜிடபிளும் போட்டுட்டு இதுல வந்துட்டு நம்ம தண்ணி மாதிரி இருக்கிற வந்து அந்த பொடலங்காய் அதெல்லாம் போடாம இருந்தா நல்லா இருக்கும்। உப்பு போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு எல்லா காயும் நல்லா வேக வச்சிடலாம்। இதுல நான் போடுறது வந்து எல்லா காயும் வந்துட்டு கரெக்டா நீட்டா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன்। ரொம்ப நல்லா இருக்குது இந்த இது அவியல்। நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஹெல்த்தியானது, பசங்களும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க। எல்லா வெஜிடபிளும் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, வெந்துட்டு இருக்கணும் கரெக்டா। நம்ம போட்ட அந்த நீட்டா போட்ட அந்த ஷேப்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। ஆனா அவியல் பண்ணும்போது வந்து எல்லாரும் லாஸ்டா வந்துட்டு எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டுட்டு லாஸ்டா தாளிச்சு கொட்டுவாங்க। எனக்கு வந்து அப்படி தாளிச்சு கொட்டாம முன்னாடியே பண்ணீங்கன்னா அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் வந்து வெஜிடபிள்ல நல்லா இறங்கும், நல்லா டேஸ்டியாவும் இருக்கும்। सिमरे रखी बोलो सिझिबा टाइम रे आम तेल कड़ी पत्ता से जीरार स्मेल सब बढ़िया से सब्जी रे रोइबा। बेसी तेल यूज करबा पई दरकार नहीं, बेसी मसाला किछि नहीं। प्याज बिना प्याज रसुन रे करि परिबो, एटा बढ़िया रोइबा। गोटे मसाला रेडी करबा पई दरकार। नोडिया ना नोडिया बेसी पकिबो, आम नोडिया कम पकिबो लोक ना हाफ नोडिया टिके पकिबा पई दरकार। नोडिया टांगरे गोटे स्पून जीरा पाउडर, ଟିକେ କଡ଼ି ପତ୍ତା ଦିଟା, କଞ୍ଚା ଲଙ୍କା ପକେଇକି, କଡ଼ି ପତ୍ତା ବେଶୀ ପକେଇବ ନାହିଁ, ଟିକେ ଖଟା ଟେଷ୍ଟ ଆସିଯିବ, ସେଇଟା ପାଇଁ பித்தா டேஸ்ட் ଆସିଯିବ। அவியலுக்கு போடுறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம்। தேங்காய் வந்து கொஞ்சம் நிறையவே போடலாம், இனிப்பா இருக்கிற தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்। ஆஃப் தேங்காய் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச பச்சை மிளகா, நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, கொஞ்சமா கருவேப்பிலை நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கசப்பு தன்மை அந்த மாதிரி இருக்கும்। எல்லாமே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும்। வெஜிடபிள் எல்லாம் வெந்த உடனே தான் அதை போடணும், ஏன்னா முன்னாடியே போட்டு வேக வச்சோம்னா தேங்காய் வந்து ரொம்ப வெந்துட்டா நல்லா இருக்காது। ସବୁ ନା ପରିବା ସବୁ ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମରେ ଆମ ନଡ଼ିଆ ନା ପାଣି ପକେଇକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବ ନାହିଁ, ନର୍ମାଲ ଟିକେ ବିନା ପାଣିରେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ପାଇଁ ଦରକାର, ଟିକେ ଦରଦରା ପେଷ୍ଟ ଟାଇପର। ଭେଜିଟେବଲ ସବୁ ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମରେ ସେ ପେଷ୍ଟ ଆମେ ୟୁଜ କରିବା ପାଇଁ ଦରକାର, ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଥିପାଇଁ ସିମ୍ରେ ରଖିକି ଟିକେ ଭଲ ବଏଲ କରିବା ଟାଇମରେ ହାଇରେ ରଖିବ ନାହିଁ, ସିମ୍ରେ ସେ ଭେଜିଟେବଲର ଜୁସ୍ ସବୁ ଖାଲି ଭେଜିଟେବଲର ରହିବା ଟାଇମ ତକ ବଏଲ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ସେମ୍ ଟାଇମରେ ନା ଦହି ନା ବେଶୀ ଖଟା ଦହି ୟୁଜ କରିବ ନାହିଁ, ନର୍ମାଲ ମିଡ଼ିୟମ ଦହି ரூம் டெம்பரேச்சரை ଭଲ மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। ଦହିକି நல்லா முருங்கைக்காய் எல்லாம் வெந்துச்சான்னு பார்க்கணும்। அதே டைம் வந்து தயிர் வந்து ரொம்ப
புளிப்பா இருக்கிற தயிர் இல்லாம ஒரு பவுல் தயிர் வந்து நிறைய போட்டா நல்லா தான் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வெஜிடபிள் எல்லாம் வெந்துச்சு. ଆଉ ନଡ଼ିଆ, ଜିରା, କଞ୍ଚା ଲଙ୍କା, କାଡ଼ି ପତ୍ତା ଆମେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛେ ନା, ସେଇଟା ଏ ଟାଇମ୍ରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। କ'ଣ ପାଇଁ ନା ସେ ଭିତରେ ସଜନା ଛୁଇଁ ସବୁ ଭେଜିଟେବଲ୍ ସିଝିଗଲା। ସେ ଟାଇମ୍ରେ ରାଗ ଟିକେ କରେକ୍ଟ ରହିବା ପାଇଁ କଞ୍ଚା ଲଙ୍କା ୟୁଜ୍ କରୁଛେ ଆମେ, ମିର୍ଚି ପାଉଡର ୟୁଜ୍ କରିବନି। ଗୋଟେ ଲୋକ ପିଆଜ ବି ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବ। ମୁଁ ପିଆଜ ମିକ୍ସ କରୁନାହାନ୍ତି। ଟିକେ ହଳଦୀ ପାଉଡର ପକେଇବ ତ ଭଲ ରହିବ। ବିନା ହଳଦୀ ପାଉଡର ପକେଇବା ବି କରିପାରିବ। ହଳଦୀ ପାଉଡର கலர் என்ன அவியல்ற ଦେଖିବା ପାଇଁ ବି ବଢିଆ டேஸ்ட் ଆସିବ। கொஞ்சமா மஞ்சத்தூள் போடலாம். ஒருத்தவங்க மஞ்சத்தூள் போட மாட்டாங்க. இப்போ வெங்காயம் அரைக்கும் போது சின்ன வெங்காயமா ஒருத்தவங்க போட்டு அரைச்சிட்டு சேர்ப்பாங்க. ஆனா நான் வெங்காயம் போடாம கரெக்டா அவியல் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான்। ପିଆଜ ବି ଏ ଟାଇମ୍ରେ ନଡ଼ିଆ ସାଙ୍ଗରେ ଛୋଟ ପିଆଜ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ବି ପକେଇବ ଲୋକ। ମୁଁ ବିନା ପିଆଜର କରିବା ପାଇଁ ଏଇଟା ଟ୍ରେଡିସନାଲ କରେକ୍ଟ ଆବିଏଲ ଏମିତି କରିବ। ସେଇଟା ପାଇଁ ନଡ଼ିଆ ପକେଇକି ଟିକେ ଟାଇମ୍ ଦହି ପକେଇବ ଟାଇମ୍ରେ ନଡ଼ିଆ ପକେଇକି ନଡ଼ିଆର କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡ଼ିବ ଟାଇମ୍ ତକ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆମେ ଗ୍ୟାସ୍ ବନ୍ଦ କରିକି ଦହି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଗ୍ୟାସ୍ ஆன் କରିବ ନାହିଁ। எல்லாமே நல்லா தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனோடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் தயிர் மிக்ஸ் பண்ண போகிறேன்। தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம்। தயிர் போட்டுட்டு வேக வைக்க மாட்டோம்। அதனால அந்த தேங்காயோட பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। தண்ணி எல்லாம் வற்றிட்ட உடனே நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட்டாக இருக்கணும்। தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு சர்வ் பண்ணோம்னாவே செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு। எல்லா வெஜிடபிளும் ஈவனாக வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள்। நான் வந்து பப்பாயா வந்து காய் பப்பாயாவும் யூஸ் பண்ணேன்। அது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுக்காக அதை மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணினே இருந்தேன்। கொஞ்சம் ଅମୃତଭଣ୍ଡା ସେଇଟା ବି ମୁଁ ୟୁଜ୍ କରୁଛି। ସେ ସବୁ ଭେଜିଟେବଲ୍ ସିଝିବା ଟାଇମ୍ ତ କରେକ୍ଟରେ ଦେଖିବା ପାଇଁ ଦରକାର। ଦହି ପକେଇକି ତାପରେ ଗ୍ୟାସ୍ ଅନ୍ କରିକି ସିଝିବ ନାହିଁ। ଅମୃତଭଣ୍ଡା ଖାଲି ସଜନା ଛୁଇଁ ବି ସିଝିଗଲା। ଅମୃତଭଣ୍ଡା ସିଝିବା ପାଇଁ ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗୁଛି। ସେଇଟା ପାଇଁ ସେଇଟା ଭେଜିଟେବଲ୍ ପରିବା ସବୁ ଭଲ ସିଝିକି ରହିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। କେବେ ବି ଗୁରୁବାର ଟାଇମ୍ରେ ବି ଆପଣ ସବୁ ଭେଜିଟେବଲ୍ ମିକ୍ସ କରିକି ଆବିଏଲ କରିପାରିବ। ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ଆପଣମାନେ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଏ କେରଲା ସ୍ପେଶାଲ ଆଉ କୋଏମ୍ବତ୍ତୁର ତିରୁନେଲଭେଲି ସାଇଡ୍ରେ ଗୋଟେ ତାମିଲନାଡୁର ଗୋଟେ ଷ୍ଟେଟ୍ରେ ଗୋଟେ ଡିଫରେଣ୍ଟ ଭେରାଇଟିର କରିବ। ଫିର୍ ବି ଟେଷ୍ଟ ସେମ୍ ରହିବ। ଗୋଟେ ଲୋକ ପିଆଜ ମିକ୍ସ କରିବ, ଗୋଟେ ଲୋକ ପିଆଜ ମିକ୍ସ କରିବ ନାହିଁ, ବିନା ପିଆଜର କରିବ। ସବୁ ସିଝିଗଲା। ନଡ଼ିଆର କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ସେ କଞ୍ଚା ଲଙ୍କା ଆମ ପକେଇଦେଲା ନା ସେ ସ୍ମେଲ୍ ବି ନାହିଁ। ଏ ଟାଇମ୍ରେ ଦହି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଦହି மிக்ஸ் କରିବା டைம்ல கேஸ் பந்த் କରିକି ரக்கிବା ପାଇଁ ଦରକାର। எல்லாமே வெந்துடுச்சு। வெந்துட்ட உடனே நான் தயிர் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன்। நான் இது பண்ணுறது வந்து நாங்கள் மொத்தம் ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்காக பண்ணுறேன்। அந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும்। டே டைமும் சாப்பிட்டோம், நைட்டும் சாப்பிட்டோம்। ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு கூட। பிளெயின் டாலி பண்ணிவிட்டு இன்னொரு வெஜிடபிள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அவியல் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் நாங்கள் சாட்டர்டே। बोलो एटा ना मु गैस बंद कर दूची। एटा हम 5 लोग ପାଇଁ अवियल करछु। मु डे टाइम रे भी ठीक रही देला, नाइट टाइम रे भी दही पकी की सिजिबा ପାଇଁ दरकार नहीं तो से दही ना फटिबा टाइप रे हे जिवो। आ राग करेक्ट रहिबो। कंचा लंका ऑलरेडी हम पकी की रखुची। लास्ट रे कड़ी पत्ता टिके बेसी पकी की सर्व करबा टाइम रे ठीक रहिबो। टिके नडिया तेल यूज करबा ପାଇଁ दरकार। एटा फुल एंड फुल नडिया तेल यूज करबा टाइम रे आउ भी बढ़िया टेस्ट आसीबा। गोटे लोक को नडिया तेल रो स्मेल बोलो नहीं रहिबा नहीं ना, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଫୁଲ୍ ଆଣ୍ଡ ଫୁଲ୍ ନଡ଼ିଆ ତେଲ ୟୁଜ୍ କରୁନାହାନ୍ତି। ଲାଷ୍ଟରେ ଟିକେ ନଡ଼ିଆ ତେଲ ପକେଇକି சர்வ் କରିବା ପାଇଁ ரக்கிதலி। தேங்காய் எண்ணெயில் பண்ணோம்னா தான் இது ரொம்ப நல்லா இருக்கும்। ஆனால் எனக்கு வந்துட்டு பசங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்குமா என்னன்னு தெரியாது। அப்புறம் செஞ்சுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் ரீஃபண்ட் ஆயில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன்। அது அவங்களுக்கு தெரியாமையே இருக்கும்। ஏன்னா ஒரே ஆயில் வந்து சாப்பிட்டு தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகும்போது பிடிக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் பசங்க சாப்பிட மாட்டாங்க। ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு। ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது இந்த அவியல்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்। எல்லா வெஜிடபிளோட ஹெல்த்தியாக லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க। அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள்। நான் இந்த அளவுக்கு தான் தேங்காய் எண்ணெய் போட்டேன்। ଟିକେ ନଡ଼ିଆ ତେଲ ପକେଇବ ତ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ
कंचा काढ़ी पाताना ऊपर पकी सर्व करिबा टाइम रे बढ़िया रहइबो तापर गैस ऑन करिबा पई दरकार नै सिजिबा पई दरकार नै दही सेमती रहइबो बढ़िया टेस्ट आसीबो फुल वेजिटेबल आम ओडिसा रे संतुला करछना सेम टाइप रे टिके नोडिया कंचा लंका कड़ी पत्ता ग्राइंड करके पकिबा पई दरकार दही मिक्स करिबा पई दरकार एटे डे टाइम रे खाइबा पई भी बढ़िया रहइबो और पिल्ला मानक भी एज लोक भी बेसी बढ़िया रहइबो रोटी संगे खाइबा पई दही बेसी काटा रहइबो नै तो आ भी बढ़िया टेस्ट आसीबो गोटे गोटे टेस्ट रे काटा पई कंचा आंबो भी कट करके वेजिटेबल संगे मिक्स करिबो ऑलरेडी हम दही रे काटा होची से भीतर मु कंचा आंबो पकी नांदी गोटे 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 फुल ये अवियल ना गोटे गोटे वेजिटेबल सा बोलो रोइबा वेजिटेबल कंपलसरी सजना सुई बीन्स कैरेट आउ पोकारो व्हाइट पंपकिन आउ कंचा कदली ए सब रोइबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबा रेडी होइगला हम अवियल आपण मन भी ट्राई करके देखंतु बोलो लागिबा तो लाइक करंतु कमेंट करंतु शेयर करंतु गोटे टाइप रो वेजिटेबल खाइबा लोक तम संग मन रोइबा तो एटे शेयर करके वेजिटेबल रा आउ टिके टेस्ट भी करि पारिबो एमिति ट्राई करके காய்க்கு देखंतु कोई फॉरवर्ड करंतु என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू so much